திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலை அதன் புனிதத்தை கெடுத்து அதன் மீது நம்பிக்கை இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற பல கோடிக்கணக்கான மக்களுடைய மத உணர்வை புண்படுத்துகின்ற விதத்திலே ஆந்திர சாமுவேல் ராஜசேகர் ரெட்டியினுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சியில் நடந்திருக்கு. இதில் யார் யாரெல்லாம் குற்றம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் பேசிக்காக இது எல்லாத்துக்குமே என்ன காரணமாக இருக்கு? ஹிந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஹிந்து கோவில்கள் பாதிக்குது. ஆகவே ஹிந்து ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் irrespective ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி கோவில்கள் புனிதம் காக்கப்பட வேண்டுமானால் அது ஹிந்து மத நம்பிக்கை இருக்கின்ற மதாச்சாரியார்கள் வசம்தான் கோவில்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்போ இது கலப்படம் செய்யப்பட்ட நெய் சப்ளை பண்ணது ஏஆர் ஃபுட்ஸ், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து செயல்படுகின்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பழனி கோவிலுக்கும் நெய் சப்ளை பண்ணுது. ஏன்னா இப்போ இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆய்வகத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் மாண்புமிகு முதல்வர் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கார். அதனால இந்த கம்பெனியிடமிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் இந்த குற்றச்சாட்டிலிருந்து அந்த கம்பெனி விடுதலையார வர அக்கிட்டல் அது வர இந்த கம்பெனியிலிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் நெய் வாங்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது. அது மட்டுமில்ல, அந்த கம்பெனியோட ஓனர் ராஜசேகர அவர் பழனி கோவிலுக்கு தக்காரா இருக்காருன்னு சொல்றாங்க. அதனால தமிழக அரசு உடனடியாக அவர் தக்கார் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஏன்னா அவரோட கம்பெனி குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கிறது. அதுவும் குற்றச்சாட்டுனா இன்னதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு மிகப்பெரிய கொடூரமான செயல்ல ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த கம்பெனி, அதனுடைய ஓனர், அந்த குற்றம் சாட்டப்பட்ட கம்பெனியுடைய ஓனர் அவரோட டெயிண்ட் ரிமூவ் ஆகாம அவர் தக்காரா இருக்க முடியாது கோவில்ல. இதை கேட்டா பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுவாங்களா? என்ன சர்க்கார் இது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.